அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பியான பெங்காலி ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா, சால்ட் 1/4 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம கையில் பிடிச்சி பார்க்கணும். இந்த மாதிரி பிடிக்க வரணும். தண்ணி தேவையான அளவு சேர்த்து பிசைஞ்சுக்கிடலாம். நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதுக்கிடையில் நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிடுவோம். ஒரு பேனில் 1 கப் சுகர், 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சுகருக்கு நல்லா கரையட்டும். கம்பி பதம்னா தேவை கிடையாது, பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். மேலே கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ 5 பால்ஸாக நம்ம பிரிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம ரோல் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நல்லா தின்னாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக இருந்துச்சுன்னா நமக்கு பூரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மேலே கொஞ்சமாக மைதா, அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 5 லேயரையும் தயார் பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸ் தாங்க. மைதா கொஞ்சம் ஆயில் எல்லாமே அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா லேயரையும் நம்ம மேலே வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம். அதில் ஒரு பீஸ் எடுத்து இதையும் ரோல் பண்ணிக்கோங்க. லேஸாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் ஆயிலை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா பூரியும் அதில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, எனக்கு அரிஞ்சிரும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. திருப்பிக்கிடலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர்லேயே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்துருவோம். பூரி சூடாக இருக்கையிலே நம்ம சுகர் சிரப்பில் பரட்டி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் போடக்கூடாது, இந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் போயிடும். உடனே பரட்டி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பெங்காலி ஸ்வீட் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.